பல்லடம் புறவழிச்சாலை புதிய திட்ட நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி பல்லடம் நகராட்சி ஆணையரிடம் விவசாயிகள் மனு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்திற்குட்பட்ட 5 வருவாய் கிராமங்கள் வழியாக NH1 என்ற புதிய புறவழிச்சாலை திட்டம் சுமார் 9.9 கிலோமீட்டர் கடந்த மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரால் 195 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஆணை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது. பழைய புறவழிச்சாலை திட்டமானது செம்மிப்பாளையம் கிராம பகுதியில் தொடங்கி மாதப்பூர் கிராம பகுதி வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் இணையும் வகையில் நில அளவீடுகள் முடிந்து எல்லை அளவு கற்கள் நடப்பட்டுள்ளன. மாநில பதிவு மற்றும் வருவாய்த்துறை ஆவணங்களில் 0 மதிப்பீடு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிக்கப்பட்ட திட்டமானது மாநில நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை வசம் மாற்றப்பட்டு விட்டதாக தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மே மாதம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இணையதளத்தில் அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. பல்லடம் நகரப் பகுதியான 3 வார்டுகளின் வழியாக நில அளவீட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல்லடம் நகரம் விரிவான வளர்ச்சி பெற்று வரும் இக்காலகட்டத்தில் புதிய திட்டமானது ஒட்டுமொத்த நகரத்தின் எதிர்காலத்தின் வளர்ச்சி பாதிக்கும் எனவும், புதிய திட்ட வழி பதையில் வீடுகள், சிறு விவசாய நிலங்கள், கிணறுகள், கோழி பண்ணைகள், கடைகள், விசைத்தறி கூடங்கள், கோவில்கள் அகற்றப்படும் என்பதால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் எனவும், தங்களின் வாழ்நாள் சேமிப்பை இழந்து எதிர்காலமே கேள்விக்குறியாகும் நிலைக்கு பலரும் தள்ளப்படுவார்கள் எனவும், பல்லடம் நகர் பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் புறவழி சாலை அமைப்பது மேலும் போக்குவரத்து நெரிசலை உருவாக்கும் எனவும், இப்புதிய பாதை திட்டத்தினை கைவிட்டு ஏற்கனவே அளவீடு முடிந்துள்ள பகுதியின் வழியாக புறவழிச்சாலை திட்டத்தினை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏராளமான விவசாயிகள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று பல்லடம் நகராட்சி ஆணையாளர் அருள் மற்றும் திமுக பல்லடம் நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். இந்த பிரச்சனை குறித்து அமைச்சரிடம் பேச ஏற்பாடு செய்வதாகவும், பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அமையவுள்ள திட்டத்திற்கு ஆதரவு தரமாட்டோம் எனவும் நகராட்சி சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதுமே நெட்டுக்கு நேர் வரும்போது உங்களுக்கு 200 எடுத்தாங்கன்னா 400 அடி 800 அடி நீளம்ங்க பூமி. 800 அடி நீளம் 400 அடி அதை 230 எடுத்துட்டாங்கன்னா 4 ஏக்கர் போயிருங்க 800. அதுக்கு அந்த பைப் லைனுங்க அதில் வந்து 60 அடி எடுத்துட்டாங்க. 270 அடி எடுத்துட்டு மிச்சம் 70 80 எடுத்தாலும் மிச்சம் 1 ஏக்கருக்கு மிச்சம் வந்து 7 ஏக்கர். 2 கிணறுங்க, ஒரு காங்கிரீட் வீடு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, ஒரு 15 குடும்பம் வீடு கட்டி கொடுத்து வெளியில் வேலை செய்யறாங்க. 2 போருங்க, அத்தனையும் கரெக்டாக வருதுங்க. அப்போ என்ன ஒன்றுமே இருக்காங்க, இருக்க வேண்டிய அவசியம் பேர் ஒரு கேட்க அது மாதிரி Thank you.